எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி அலசி எடுத்து வச்சுருக்காங்க. கேஸில் ஒரு கடாய் வச்சுருவோம். கேஸ் ஆன் பண்ணிவிடுவோம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுருவோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு உளுத்தம்பருப்பும் கடுகும் சேர்த்துடலாம். பொன்னிறமாக வரட்டும் உளுந்து. அப்புறமா பூண்டு சேர்த்துக்கங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. வெங்காயத்தை சேர்த்துருவோம். நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதங்கட்டுங்க. அதுக்கு இடையிலையே நம்ம வேர்க்கடலையை தூள் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வறுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை கொஞ்சம் 3 காஞ்ச மிளகாய் அந்த கீரைக்கு ஏற்ற அளவு எடுத்திருக்கேன். மிக்சியில் பொடியாக தூள் பண்ணி எடுத்துக்கலாம். கீரையை நல்லா போட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா வதங்கட்டுங்க. இப்போ தண்ணி சேர்க்கணும். கீரைக்கு வேகிறதுக்கு இந்த தண்ணியில் சால்ட்டு போட்டுடுங்க. நல்லா கலந்து கொடுத்து கொஞ்சம் தாராளமாக தண்ணி எடுத்துக்கங்க. இந்த தண்ணியை இந்த அளவு போதுங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாக விட்டோம்னா கீரையை மூடி போட்டு வேக விட மாட்டேன் நான். அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக தாங்க சேர்ப்பேன். இந்த வேகிறதுக்கும் தண்ணி நல்லா கரெக்டாக போயிடும். இடையில நம்ம கலந்து விட்டு கொடுத்துட்டே இருக்கணுங்க. இடையில நடுவில் இருக்க இந்த தண்ணி வத்துற அளவுக்கு கரெக்டாக கீரையும் வெந்துடும். அதே அளவு இப்போ தூள் பண்ணி வச்சுருக்க இந்த வேர்க்கடலையே நம்ம சேர்த்துருவோங்க. நல்ல சுவையாக இருக்குங்க. நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா கலரி விடுங்க. அடியெலாம் பிடிக்காது. உப்பும் கரெக்டாக போச்சுங்க. கரெக்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டு பண்ணி பாருங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா கலந்து கொடுத்து அவ்வளோதான், கீரை ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.